வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், நீந்தி வா அப்படின்னு நம்மளுடைய பழைய பாடல்கள்லாம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி மனிதனுடைய வாழ்க்கைக்கும் கடலுக்கும் அத்தனை ஒரு அலாதியான இன்பங்கள் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் நம்ம பொழுதை கழிக்கக்கூடிய இடமாக இந்த கடல் இன்றைக்கி இருந்துகிட்டு இருந்தாலும், மக்களினுடைய பெரும் ஆற்றலும் பெரும் சோகத்தையும் நம்ம கடந்து வருவதற்கு இந்த கடல் பெரும் உதாரணமாகவும் இன்பத்தை கழிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழலாகவும் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஆழி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடல், நம்மளுடைய திரைப்படங்கள் எல்லாமே நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாலும், திரைக்கடலோடி திரவியம் தேடு அப்படிலாம் நம்ம எத்தனையோ விஷயங்களை கண்டாலும், இந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு பார்க்கும்போது, அலையோடு செல்லக்கூடிய மனிதனின் கவலைகள், அலையோடு வரக்கூடிய காதலின் தென்றல், காற்றோடும் அலையோடும் வரக்கூடிய ஆசைகள் எல்லாமே மனிதனை பல்வேறு வகையில் திசை திருப்பி சந்தோஷமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும், நம்மளுடைய கவலைகள் கரைவதற்கும், எப்படி கடலில் உப்பு எல்லா இடங்கள்லையும் இருந்து அதே உப்பு கையில் எடுத்து தண்ணியில் கிடச்சா கரையுதோ, அதே மாதிரி கவலைகள் எல்லாம் இந்த நீரோடு கரையும். மனித வாழ்க்கையே நீரினால் ஆனது தான். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆழிசூழ் உலகு அப்படின்லாம். அந்த மாதிரி இயற்கையினுடைய அலாதியான சில விஷயங்களில் ரொம்பவும் உன்னதமானது இந்த கடல். கரை தொடும் அலைகள் என்றைக்குமே நமக்கு காலை இழுத்து கொண்டே சென்றாலும் மனசுக்குள்ளே உள்ள கவலைகளை கரைத்து கொண்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இன்பமான சூழல்கள் எங்கே இருந்தாலும் நம்ம அதில் லயித்து நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையை அதில் தொலைச்சிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி இந்த கடல் அப்படிங்கிறதும் ரொம்பவே உன்னதமானது. ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, காதலுக்காக இருக்கட்டும், களிப்புகளுக்காக இருக்கட்டும், கொண்டாட்டங்களுக்காக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையின் இறுதியாக கூட இருக்கட்டும், தொடக்கம் முதல் முடிவு வரை எல்லாமே இந்த கடலோட நம்ம வாழ்க்கை கலந்தே தான் இருக்குது. தாயினுடைய கர்ப்பக்கடலில் பிறப்பது தானே மனுஷனுடைய வாழ்க்கையே. அதே மாதிரி தான் மனிதனுடைய இன்பக்கடலும் இந்த அலைகடல் போல ரொம்ப ஆழமானது, பரந்து விரிந்த விசாலமானது. இந்த மாதிரி மனிதன் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு பல்வேறு உதாரணங்களாக இருந்தாலும், இப்படி தான் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்கு இந்த அலைகள் தான் சாட்சி. ஆழ்கடலில் அலையே இல்லாமல் தரையோடு தவழும் பொழுது மட்டும் அலையாக மாறி இன்பத்தை கொடுத்து, அதே இன்பம் மீண்டும் மண்ணுக்குள் போகும், அதை தூண்டி எழுப்பி நாமளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறு தத்துவத்தை நமக்கெல்லாம் உணர்த்தக்கூடியது தான் இந்த கடல். இந்த கடலினுடைய பெரிய விசேஷம் என்னென்னா, அவ்வளோ பெரிய கடல், அதில் ஒரே ஒரு சிப்பிக்குள்ளே போகக்கூடிய மழை நீர் முத்தாக மாறுது இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும். இவ்வளோ பெரிய மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எத்தனையோ இன்பங்கள்லாம் இருந்தாலும், நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கு உயிராற்றல் போல் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் கடலில் சிப்பிக்குள் இருக்கக்கூடிய முத்து போல தான் இருக்கும். அப்போது அந்த விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக லீட் பண்ணுறது யார் அப்படின்னா, கடல் மேலே அலையாக அதில் பயணம் செய்யக்கூடிய படகாக மனிதனாக பிறந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அன்பும் ஆதரவும் தான். நீங்கள் மற்றவங்கள்ட்ட காட்டக்கூடிய அன்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அன்பும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஆதாரம், உங்கள் வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய உந்து சக்தி. அப்போது இந்த கடல் மேலே போகிற படகு போல தான் உயிரை இழுத்து கொண்டு செல்லக்கூடிய இந்த உடல். ஸோ நிச்சயமாக நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வோம். கடல் போல நாமளும் பெரிதாக இருப்போம். நம்மில் இன்பம், நம்மில் இருக்கும் துன்பங்கள் கரைந்தும் கரை தொடும் நுரையாகவும் மகிழ்ச்சியாகவும் என்றும் பெருகட்டும். நன்றி, வணக்கம்.